எழுதிட்டீங்களா? இது ஞாபகம் வந்துருச்சா? இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். குட். 15th சம்ல இருந்து தானே போடணும் நம்ம. இப்போ if a is equal to 1 2 3, b is equal to 2 3 4, a minus b மட்டும் கண்டுபிடிக்கணும். a is equal to 1 2 3, b is equal to 2 3 4, a minus b மட்டும் கண்டுபிடிங்க. a minus b ஆ? எப்படி 1? ஓகே ஓகே 1 1 கரெக்ட். b minus கரெக்ட் கரெக்ட் யூ ரைட். b minus a கண்டுபிடிங்க கண்ணா. வெரி குட். அப்போ a minus b யூனியன் b minus a என்ன வரும்? 1 4 வரும். கரெக்டா? இப்போ ஒருவேளை a minus b இன்டர்செக்ஷன் b minus a னா என்ன வரும் கண்ணா? ம்? a 1, a minus b 1, b minus a 4, a intersection b என்னவா இருக்கும்? Sorry, there is a minus b intersection b minus a என்னவா இருக்கும்? எப்படி இன்டர்செக்ஷன் எப்படி 1 and 4 இருக்கும்? யூனியன் 1 and 4 இருக்கும். இன்டர்செக்ஷன் எப்படி 1 and 4 இருக்கும்? இன்டர்செக்ஷன்னா என்ன? அப்ப என்ன காமன் இருக்கு இதுல a minus b க்கும் b minus a க்கும்? இல்ல 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 நான் என்ன கேக்குறேன்னா இப்ப நான் கேக்குறது என்னன்னா a minus b அதான் கேக்குறேன். நல் செட் ஓகேவா? நல் செட் இப்படி எழுதணும். ஓகேவா? சூப்பர். இது ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. 16th சம் set of all prime numbers. Okay. X x colon x is an integer, 0 less than or equal to x less than or equal to 9. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 0ல இருந்து 9 குள்ள இருக்கிற நம்பர்ஸ் எடுத்துக்கணும். s வந்து is a set of the m வந்து 0 to, அதாவது ரெண்டு இருக்கு. s ஒன்னு s set of all prime numbersனா என்ன? 2 prime numberனா என்ன அர்த்தம் ஸ்ரீசரண்? டிவைட் பண்ண முடியும். குட். 2 அப்ப 3 5 7 7 8 வராது, 9 வராது, 10 வராது, 11 12 வராது, 13 14 வராது, 15 வராது,
16, 17, 18 வராது, 19, இதுதான் கரெக்டா? அவன் எம்முக்கு என்ன சொல்றான்? 0லேருந்து 9 வரைக்கும்ன்றான். ஸோ எம்முக்கு 0, 1லேருந்து 9 வரைக்கும் டாட் 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 9. இப்போ நீங்க சொல்லுங்களா, இதுல எஸ் இன்டர்செக்ஷன் எம் என்னவா இருக்கும்? 2, 3, 5, 7 கரெக்டா? வெரி குட். அப்போ எம் மைனஸ் எஸ் இன்டர்செக்ஷன் எம் என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? 2, 3, 5, 7 இல்லாதது கரெக்டா? இல்ல 11, 13, 17லாம் எஸ்ல இருக்கிறது. இதுல என்னன்னா எம் எம்மோட வேல்யூ எம் மைனஸ் எஸ் இன்டர்செக்ஷன் எம் 2, 3, 5, 7 எம்ல இது இருக்கா இல்லையா? 2 இருக்கு, அப்ப 2 வராது. ஓகேவா? 3 இருக்கு, அதனால 3 வராது. ஆனா 4 இங்க கிடையாது, கரெக்டா? எஸ் இன்டர்செக்ஷன் 4 கிடையாது, அதனால 4 வேணும். இங்க இருக்கிறது, ஆனா இங்க இல்லாதது. புரியுதா? எம்ல இருக்கிறது கண்ணா, ஆனா எஸ்ல இல்லாதது. அதுதான் எம் மைனஸ் எஸ் இன்டர்செக்ஷன் எம்னு வரும். ஒரு வாட்டி இந்த சம் போட்டு பாருங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஸ்டெப் 1, எம் மைனஸ் எஸ் இன்டர்செக்ஷன் எம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 வந்து எஸ் இன்டர்செக்ஷன் எம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் 2 வந்து எஸ் எம் மைனஸ் எஸ் இன்டர்செக்ஷன் எம் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? செக் பண்ணுங்க. இல்ல ஏதாவது ஒரு டவுட் வருது, இது கஷ்டமா இருக்குன்னா சொல்லுங்க. ம். சூப்பர், வெரி குட். எனக்கு அமுச்சு விடுங்க கண்ணா, நான் பாக்குறேன். அமுச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க.
வெரி குட். மே எத்தனாம் தேதி ரிசல்ட்? 0 கமா போட்டுக்கோங்க ஸ்ரீசரண். 0 கமா 1 கமா 4 கமா 6 கமா 8 கமா 9 மாத்திக்கோங்க. அதே மாதிரி 2 கமா 3 கமா 5 கமா 7 வரணும். குட். அது மட்டும் மாத்திக்கோங்க. எம் யூனியன் என் வந்து நீங்க போட்டுருவீங்க, பிரச்சனை கிடையாது. ஸோ இது ஹோம்ஒர்க்கு போட்டிங் ஆல்ரெடி, பட் தென் போடுறேன். இல்லஸ்ட்ரேஷன் 17. இது ஸ்ரீசரண் இந்த கொஸ்டின் படிங்க கண்ணா. ம். ம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறாங்க, இல்லனா 3 டிவிஷனோ டிஃபரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ஆனா ஒரு குரூப் ஆஃப் இவ்வளோ பீப்புள் அப்படின்ற மாதிரி சொன்னாலே நீங்க இந்த இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணணும். நம்ம ஒரு கான்செப்ட் படிச்சோம் இல்லையா, ஏ இன்டர்செக்ஷன், இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் ரிலேட்டட் டு செட் ஆப்ரேஷன்ஸ் படிச்சோம் இல்லையா, அது அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அது எப்படி ஈஸியா அப்ளை பண்றதுன்னு சொல்லித்தரேன். பாருங்க, ஒரு கிளாஸ்ல 100 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, சரியா? பிசிக்ஸ் வந்து 45 பேரு, கெமிஸ்ட்ரி வந்து 52 பேரு. ஹூ ரீட் போத் சப்ஜெக்ட்ஸ்னா என்ன? இன்டர்செக்ஷன்ல கரெக்டா? போத்னாலே இன்டர்செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பனா என்ன, ரெண்டுமே படிக்கிறாங்க, பிசிக்ஸையும் படிக்கிறாங்க கெமிஸ்ட்ரியும் படிக்கிறாங்க. இது ஒன்லி பிசிக்ஸ், இது ஒன்லி கெமிஸ்ட்ரி, இது போத் இன்டர்செக்ஷன். பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. இந்த சம் வந்து ஒரு 4 வாட்டி கேட்டிருக்கான், கேட்டிருக்காங்க ஸ்ரீசரண். ஓகே, நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 1 2 3 இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன கேக்குறாங்க, நெய்தர் பிசிக்ஸ் நார் கெமிஸ்ட்ரி. யார் வந்து நெய்தர் பிசிக்ஸ் நார் கெமிஸ்ட்ரி வந்து இது பண்ணல அப்படின்னா என்ன? பிசிக்ஸும் படிக்கல கெமிஸ்ட்ரியும் படிக்கல, ரெண்டுத்தையும் படிக்கிறவங்க கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையுமே இதுவும் படிக்கலாம் அதுவும் படிக்காதவங்களோட இது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும்னா, நல்லா பார்த்துக்கோங்கண்ணா. ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலா நம்ம படிச்சோம்? n ஆஃப் a யூனியன் b, கரெக்டா? ஸோ n ஆஃப் a யூனியன் b என்ன ஃபார்முலா? n ஆஃப் a பிளஸ் n ஆஃப் b மைனஸ் n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b, கரெக்டா? இப்போ n ஆஃப் a என்ன? பிசிக்ஸ் 45, n ஆஃப் b என்ன? 52, இன்டர்செக்ஷன் என்ன? ரெண்டுத்தையும் சேர்த்து 15 பேர், கரெக்டா? அப்போ 42 பிளஸ் 52 மைனஸ் 15 எவ்வளவு வருது பாருங்க.
ஒன் நாட் நைனா எப்படிக்கண்ணா 45 ப்ளஸ் 52 அதுவே 97 தானே வருது மைனஸ் 15 எவ்வளோ வருது 82 வருதா சூப்பர் இப்போ பாருங்க இந்த ஏ யூனியன் பினா என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் சேர்ந்து படிக்கிறவங்க தான் ஏ யூனியன் பி கரெக்டா ஆல் சப்ஜெக்ட்ஸ் ஹூ ஆர் ஆல் ரீடிங் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் பட் நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன வேணும் ஹூ ஆர் ஆல் நாட் ரீடிங் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் அப்போ டோட்டல் கிளாஸ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க 100 பேரு ஹூ ஆர் ஆல் ரீடிங் ஆல் சப்ஜெக்ட்ஸ் 82 அப்போ who are not reading any subjects so total classலேருந்து who are all reading all the subjects minus பண்ணானா who are not reading all subjects கிடைச்சிரும் okay so 100 minus 82 அவ்வளவுதான் இதான் கண்ணா புரிஞ்சுதா இந்த சம்ம குட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் நல்ல நிதானமா இந்த கொஷின் நீங்க எப்படி போடணும்னா ஆன்சர் ரெஃபர் பண்ணிட்டு பார்க்காம போடுங்க ஹோம்ஒர்க்ல டைப் 2 ப்ராப்ளம் சி இல்லஸ்ட்ரேஷன் 16 வரைக்கும் எல்லாமே டைப் 1 ப்ராப்ளம் கண்ணா இப்போ இனிமே டைப் 2 ப்ராப்ளம் பார்க்க போறோம் இப்போ இங்க பாருங்களேன் இந்த கொஷின் படிங்க சூப்பர் சோ என்ன அர்த்தம் மொத்தமா 100 ஃபேமிலி அதுல எலக்ட்ரிசிட்டி எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்க வெரி குட் கேஸ் எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்க கெரசின் எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்க கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அதாவது ஜி இன்டர்செக்ஷன் எலக்ட்ரிசிட்டி 158 கரெக்டா கேஸ் கெரசின் ரெண்டுமே எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்க 160 கரெக்டா எலக்ட்ரிசிட்டி கெரசின் ரெண்டுமே யூஸ் பண்றது 134 பேருக்கணும் இப்ப பாருங்க இங்க 3 ஆட்ரிபியூட் இருக்குல்ல நம்மளோட ஃபார்முலால 3 ஆட்ரிபியூட்ல நம்ம ஒண்ணு படிச்சோம் ஞாபகம் இருக்கா ஆஹ், இதோ இல்ல 3 ஆட்ரிபியூட் வச்சு என்ன படிச்சோம் ஏ யூனியன் பி யூனியன் சி ஞாபகம் இருக்கா A union B union C is equal to n of A plus B n of A plus n of B plus n of C minus n of A intersection C B intersection C இது படிச்சோமா இது படிச்சோம் இப்போ இதுல நீங்க ஒர்க்கிங் பாத்தீங்கன்னா சோ இதெல்லாம் n of A n of B n of A union B இந்த ஃபார்முலால எது இல்ல இன்னும் இந்த கம்ப்ளீட் ஃபார்முலால கண்ணா நம்மளுக்கு எது இன்னும் நம்மளுக்கு டேட்டா இல்ல அததான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ 1000 is equal to 454 plus 502 plus 448 minus 158 plus there is minus 160 minus 134 plus x. Let's take n of
இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வந்து என்னன்னு எடுத்துக்கலாம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அசம்ஷன். அதாவது இந்த சம்ல சொல்லணும்னா கேஸ் இன்டர்செக்ஷன் எலக்ட்ரிசிட்டி இன்டர்செக்ஷன் கெரசின் அது எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ பண்ணினோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இது ஆட் பண்ணுங்கக்கா நான் கால்குலேட்டர்ல 454 பிளஸ் 502 பிளஸ் 448 எவ்வளவு வருது? 448. 454 plus 502 plus 448. ஆ இது ஆட் பண்ணுங்க கண்ணா. 158 plus 160 plus 134. அப்போ இது ரெண்டும் சேர்த்தானா 952 வருதா? பிளஸ் எக்ஸ். ஓகே, இஸ் ஈக்குவல் டு 1000. அப்போ எக்ஸ் இந்த பக்கம் வச்சிட்டோம்னா 1000 மைனஸ் 952 என்ன வரும் நம்மளுக்கு? 48. அப்போ 48 தான் வந்து எக்ஸ். அப்போ ஜி இன்டர்செக்ஷன் இ இன்டர்செக்ஷன் கே என்ன? 48. ஓகேவா? குட். இப்போ கெரசின் முடிச்சிட்டோமா? இங்க பாருங்க கண்ணா. ஏபி ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா ஓரலா சொல்லுங்க. அசாசினேஷன் பொசஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன? ம் ம் கரெக்ட். எஸ்எஸ்எஸ் ஐஓஎன் கரெக்டா? ஐயும் இருக்கு. குட். இது சொல்லுங்க கண்ணா. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் அலகாபாத். நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் எவ்வளோ ஃபார்ம் பண்ணலாம் நம்ம? அதாவது எப்படி சொல்லலாம்னா இதெல்லாம் இல்ல. ஏ எல் ஹெச் பிடி ரெப்பிடேஷன் இருக்கிறத விட்டுருங்க கண்ணா. ஓகேவா? ரெப்பிடேஷன் இருக்கிறத விட்டுருங்க. ஏ எல் ஹெச் பிடி. ஓகேவா? அப்புறம் இது சொல்லுங்க. இது போட முடியுமா பாருங்க. PQRS A QST B C கொடுக்குறாங்க. C மைனஸ் A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிக்கணும். இது போட முடியுமா உங்களால? ஹோம்ஒர்க்கா? குட். இப்போ இதை ட்ரை பண்ணுங்க கண்ணா. n of A 24 கண்ணா, n of B 22. n of B minus A என்னவா இருக்கும்? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, நான் சொல்லித்தரேன். illustration 22. அதாவது n of A வந்து 22 24 B வந்து 22 n of AB என்ன ஃபார்முலானா n of B minus A. இது ஃபார்முலா தான். B minus A வரும்போது B தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். n of B minus n of AB. அப்ப n of B என்ன? 22 minus 8 which is 22 minus 8 which is 14. ஓகேவா? ஃபார்முலா என்னன்னா n of B minus A is equal to B ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுனால n of B minus n of AB. So 22 minus 8 is equal to 14. சரியா? குட். சூப்பர். அடுத்தது if if A is equal to 0, 2 P of A என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நான் எப்படின்னு சொல்லி தரேன். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் பவர் செட்னாலே 3 விஷயம் இருக்கு.
ஃபர்ஸ்ட் எப்பவுமே பவர் செட்டுக்கு நல் செட் ஒன்று வந்துரும். சரியா? சீக்வன்ஸ் அது. ஆ அடுத்தது வந்து எலமெண்ட்டை மட்டும் தனியா எடுத்துக்கணும். சிங்கிள் டிஜிட்டா வரும். ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து அந்த சிங்கிள் டிஜிட் இருக்குல்ல, அந்த 2 நம்பர்னா அந்த 2 நம்பரோட ப்ராடக்ட் மாதிரி வரும். அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி வரும், அதாவது ஃபர்ஸ்ட் நல் செட்டு, அடுத்தது வந்து 0 தனியா 2 தனியா காமிப்போம். ஓகே. அடுத்தது 0, 2 தனியா காமிப்போம். ஓகேவா? நல் செட், அடுத்தது வந்து செப்பரேட்டா இருக்கிறது, இப்படி செப்பரேட்டா பண்றது, அடுத்தது சேர்த்து வச்சுக்கிறது. அப்பனா 1 2, இது 1, இது 2, இது 3, இது 4. அப்போ நம்பர் ஆஃப் எவ்வளவு தூரம் நம்ம பிரிக்க முடியும் இதை? 4 வாட்டி. அதுதான் சொல்றாங்க. ஓகே. இது பாருங்க கண்ணா, n of a minus b 24, n of b minus a 19, n of ab வந்து 11, n of a என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு ஒரு இருக்கு. இப்போ ஏற்கனவே ஒரு ஃபார்முலா நம்ம இங்க பார்த்தோம் தெரியுமா? n of b minus a. அந்த ஃபார்முலா இங்க ரிப்பீட் பண்றேன். இப்போ n of b minus a னா என்ன? n of b minus n of ab, கரெக்டா? இப்போ லெட்ஸ் சே n of b minus a வந்து 19. n of b என்ன தெரியல, x ன்னு வச்சுக்கலாமா? n of ab என்ன? 11. இப்போ நீங்க சொல்லுங்க கண்ணா, x is equal to எவ்வளோ? ட்ரை பண்ணுங்க. 19 is equal to x minus 11 கொடுத்துருக்காங்க. அப்ப x is equal to என்ன? 19 plus 11. இந்த minus 11 லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வரும்போது x மட்டும் ஒரு சைடுல வச்சுக்கணும், நம்பர்ஸை இன்னொரு சைடுல வச்சுக்கணும். கரெக்டா? ஸோ இந்த 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 மைனஸ் 11ன்றது இந்த சைடு வந்ததுன்னா என்ன ஆயிடும்? பிளஸ் 11ஆ மாறிடும். அப்ப நம்மளோட ஆன்சர் என்ன? 19 plus 11 is equal to 30 is equal to x. புரியுதா? இது ஒரு ஃபார்முலா கணம். n of b கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இதே இத n of a minus b க்கு அப்ளை பண்ணலாம். ஓகே. n of a minus b என்ன? n of a minus n of b. n of a minus b என்ன? 24 is equal to n of a தெரியாதுல்ல, x minus 11. அப்ப x is equal to என்ன வரும்? இங்க இதுக்கு ட்ரை பண்ணுங்க. வெரி குட். சூப்பர் கண்ணா. இப்ப இது கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப இது கண்டுபிடிச்சிட்டோம், இது கண்டுபிடிச்சிட்டோம். அவன் என்ன கடைசியா கேக்குறான்? n of a union b. n of a union b எப்படி கண்டுபிடிப்போம்? என்ன ஃபார்முலா? n of a plus n of b minus n of ab. அப்போ a என்ன கொடுத்துருக்கோம்? ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், 35 பிளஸ் ஒரு 30 மைனஸ் 11. எவ்வளவு வருது கண்ணா? 35 பிளஸ் 30 மைனஸ் 11, 54. புரிஞ்சுதா? இது ஸ்டெப் 1, இது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. சூப்பர். இல்லஸ்ட்ரேஷன் 24. ஏதாவது டவுட் இருக்கா இதுல? புரியுதா நல்லா? ஆ, ஆமாங்கண்ணா, இதெல்லாம் நியூ எடிஷன் இந்த வருஷத்துல தான் ஆட் பண்ணிருக்காங்க. நான் எப்பவுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நியூ எடிஷனோடது தான். இப்ப பாருங்களேன், நீங்க என்ன பண்ணிக்கணும்னா எந்த சப்ஜெக்ட் படிக்கிறதாலும் சரிக்கண்ணா. ஓகே. சிடபிள்யூ ஃபவுண்டேஷனோ இன்ட்ரோ ஃபைனல் ரீசெண்ட் எடிஷனோ ஓபன் பண்ணி படிக்கணும். இப்ப ஜூன் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நெட்ல லோட் பண்ணிருப்பான் இல்லையா மெட்டீரியல்ல, ரிவைஸ்டு மெட்டீரியல், அதுதான் எடுத்து தான் படிக்கணும்.
ஸோ எக்ஸ்ட்ரா சம்ஸ்லாம் நீங்க போட்டுறேன் ஃபைல் எல்லாமே இருக்கும். அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா ரீசன் அடிஷன்ஸ்ல இருந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. இப்ப பாருங்களேன், February 2025 இப்ப ரீப்ரிண்ட் பண்ணீங்க. உங்களுது எப்போ? உங்ககிட்ட இருக்கிற புக் ஸ்ரேயாக்காவோடதா? February 2024. ஒரு வருஷம் கேப், நிறைய சம்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க. ஓகே, அது பேஸா வச்சுக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா சம்ஸ்லாம் எக்ஸல் ஃபைல்ல பார்த்து கொஸ்டின் காப்பி பண்ணி ஆன்சர் போட்டுக்கோங்க. அப்பதான் ரிவிஷனுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ இந்த சம் நீங்க போட்டுறலாம். 50 people, 30, 22, 8 speaker, how many people can speak both? இது நீங்க போட்டுறலாம். கரெக்டா? h of n of h union is equal to he. அப்ப வந்து இவங்க என்ன கேக்குறாங்க, போத்னு கேக்குறதுனால இன்டர்செக்ஷன் கேக்குறாங்க, அந்த வேல்யூ. illustration 26 பாருங்க கண்ணா, இதுவும் அதேதான், போத் கேக்குறாங்க. அப்ப இன்டர்செக்ஷன், அதாவது டீ கொடுத்துருக்கான், காஃபி எடுத்து கொடுத்துருக்கான், அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டூ ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்கான். ஓகே, அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 11 இருக்கு, 14 இருக்கு. அப்போ 11 பிளஸ் 14 வந்து 25. 25 மைனஸ் 20 மொத்தமா 5. அதான் who likes both coffee and tea. ஓகே, இதுவும் அதே மாதிரி 35 play only cricket, 45% only tennis. How many play cricket? ட்ரை பண்றீங்களா இதெல்லாம் குட்டி சம்ஸ்? ஏ ஏ மைனஸ் பி பாருங்க கண்ணா, 257. இப்ப என் ஆஃப் ஏ, என்னனாலே கவுண்ட் பண்ணோம் கண்ணா. 1 2 3. சரியா? 1 2 3. ஸோ illustration 20 சொல்லி தரேன். இங்க பாத்தீங்கன்னா ஏ 1 2 3 4 கொடுத்துருக்கான், பி 3 5 7. ஏ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? டெல்டான்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க. ஏ டெல்டாக்கு என்ன ஃபார்முலானா, இதெல்லாம் இந்த வருஷம் ஆட் பண்ணிருக்காங்க இப்பதான். ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. ஏ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு என்ன? ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. அவ்வளவுதான். ஏ மைனஸ் பி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும்ல, பில இருக்கிறது பில இல்லாதது ஏல இருக்கிறது. 1 2 4. பி மைனஸ் ஏனா என்ன அர்த்தம்? அதே சீக்வன்ஸ் தான், ஏல இல்லாதது பில இருக்கு. அப்ப இது ரெண்டுத்தோட டெல்டானா மொத்தமா யூனியன் கண்டுபிடிக்கிறது தான் டெல்டான்னு சொல்லுவாங்க. ஸோ ஏ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. இது டைப் 3 ப்ராப்ளம். இது எல்லாமே டைப் 3 ப்ராப்ளம் கணா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டைப் 3, இது டைப் 3 ப்ராப்ளம், இது டைப் 3 ப்ராப்ளம், அந்த மாதிரி. ஓகே, சூப்பர். இப்போ செட் லாங்குவேஜ் முடிச்சிட்டோம் நம்ம. ஓகே, நான் இந்த ஃபைல் எடுத்து அனுப்பிச்சு விடுறேன். நீங்க எதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாமே ஹோம்ஒர்க் கண்ணா, எல்லா சம்ஸுமே ஹோம்ஒர்க். ஏதாவது டவுட்னா சொல்லுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். அனுப்பிச்சு விடுறேன். Complete all the sums in set language. ஏற்கனவே 14 சம் போட்டிங்கக்கண்ணா, ரிமைனிங் சம்ஸ் தான் போடணும். ரிமைனிங் 15 சம் இருக்கு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு செட் லாங்குவேஜ் முடிச்சிட்டோம். இந்த வாரம் சண்டே இன்னைக்கு செட் லாங்குவேஜ், நாளைக்கு நாளைக்கு கிளாஸ் கிடையாதுக்கண்ணா. ஓகே, சண்டே இன்னைக்கு செட் லாங்குவேஜ் டெஸ்ட். அப்புறம் காஸ்ட் அக்கவுண்டிங்ல இன்னைக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேனோ அது மட்டும் டெஸ்ட். உங்களோட ஓன் எக்ஸாம்பிள் வச்சு எழுத போறீங்கல்ல, அந்த மாதிரி ஒரே டெஸ்ட் கொடுப்பேன் நான், அவ்வளவுதான். அப்புறம் இந்த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி, இந்த டைப் ஆஃப் காஸ்டிங் அந்த இருக்குல்ல, அது மட்டும் நான் டெஸ்ட்ல இன்க்ளூட் பண்றேன்.
சண்டே டெஸ்ட்ல. அப்புறம் இந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங்லாம் உங்களுக்கு ஈஸியா நல்லா தெரியுமா? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் டெபிட் அதெல்லாம் தெரியுமா? அதெல்லாம் நான் டெஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணட்டுமா? 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன். சும்மா ரொம்ப ஹை லெவல். கிவ் எக்ஸாம்பிள் ஆஃப் பர்சனல் அக்கவுண்ட், கிவ் எக்ஸாம்பிள் ஆஃப் ரியல் அக்கவுண்ட், அந்த மாதிரி. ஓ சரி. நான் ஒரு 30 மார்க்ஸ்க்கு இருக்கும் கண்ணா. அக்கவுண்ட்ஸ் 30 மார்க்ஸ், மேக்ஸ்க்கு 30 மார்க்ஸ் அவ்வளவுதான். சண்டே இன்னைக்கு டெஸ்ட் பேப்பர் அனுப்பிச்சிடுறேன். நீங்க சண்டே எண்ட் ஆஃப் த டேக்குள்ள எனக்கு ஆன்சர்ஸ் போட்டு அனுப்பிச்சு விட்டுருங்க. ஓகேவா? சூப்பர். நாளைக்கு கிளாஸ் கிடையாது. மண்டே மார்னிங் 10 o'clock we will start with management and economics. Okay. Super. Bye கண்ணா. Thank you so much, ஸ்ரீசரண். இப்போ நான் ரெக்கார்டிங் அனுப்பிச்சிடுறேன் உங்களுக்கு. Okay கண்ணா. பை பை.